இதில் இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. இப்போ வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்மந்தப்பட்ட இறப்புகள் தான். அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்களே, அந்த மாதிரியே நடந்தது. அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது வந்து எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல் வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததாக செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால் வந்து செத்ததை வைத்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. வான்படையினர் நடத்திய சாகச நிகழ்வு சோகத்தில் முடிந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் 5 பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். இந்திய வான்படையினர் நடத்தியிருக்கக்கூடிய, விமானப்படை நடத்தியிருக்கக்கூடிய சாகச நிகழ்ச்சி நேற்று 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வருந்தத்தக்க இந்த நிகழ்வினுடைய நீட்சியாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. போதிய திட்டமிடல் இன்மை, அலட்சியம், இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையிலான ஏற்பாடுகள், குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, போக்குவரத்து, பொது போக்குவரத்து, குறிப்பாக எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ ரயில்களுடைய தடத்தை அதிகப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் இல்லை என்கிற ஆதங்கம் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அரசு தரப்பில் இது வேதனை தரத்தக்க ஒரு நிகழ்வு. விமானப்படையினர் கேட்டிருந்த, அவர்களுக்கு தேவையான நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பையும் வசதிகளையும் அவர்கள் கோரியதற்கு, விமானப்படை கோரியதற்கு மேலாகவே செய்யப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் சொல்கிறார். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இன்னமும் கூடுதல் கவனத்தோடும் பொறுப்போடும் செய்வதற்கான படிப்பினையை இந்த நிகழ்வு வழங்கியிருக்கிறது என்பது அவருடைய கருத்து. நம்மோடு ஏர் மார்ஷல் ஓய்வு பெற்ற திரு மாதேஸ்வரன் அவர்கள், விமர்சகர் திரு வம்சி சந்திரன் அவர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், இவர்களோடு திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும் சுந்தரராஜன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏர் மார்ஷல் அவர்களுடைய கருத்தை கேட்கணும். இந்த சம்பவம் ரொம்ப ஸ்பெக்டாக்குலராக இருந்தது. மக்கள்கிட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏராளமானவர்கள் பங்கேற்றதில் ஒரு பெரிய ஆரவாரம். மெரினாவில் ஜல்லிக்கட்டு காலத்தில் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் கூடினதில்லை. மெரினா வரலாறுலேயே இவ்வளோ அடர்த்தியான கூட்டம், இத்தனை மணி நேரம், இத்தனை லட்சம் பேர் இருந்ததுன்றது ஒரு பிரம்மாண்டம். ஆனால் அதோட எண்டு ஒரு ட்ராஜிக்காக முடிஞ்சிருக்கு. இது சார்ந்து உங்கள் பார்வை என்ன சார்? இவ்வளோ பெரிய கூட்டம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. 2003 ஏர் ஷோ நடத்தினப்போ அப்போ பெரிய அளவில் கூட்டம். ஏர் ஷோனாலே மக்களுக்கு அவங்க யூத், அப்புறம் சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்க்கணுங்கிறது எல்லோருக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால் வருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோ கூட்டம் வருங்கிறது மக்களும் புரிஞ்சிருக்கணும். கூட்டம் நிறையா இருக்கும், வெயிலாக இருக்கும். ஏன்னா பார்க்கணும்னா திறந்த வெளியாக தான் இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும்.
அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக அவங்க வந்திருக்கணும். அது ஒன்று. அதே மாதிரி யாரால் உடல்நிலை அதெல்லாம் தாங்காதுன்னு தெரியுதோ அவங்க வரக்கூடாது. டிவியில் பார்க்கலாம், டிவிலையும் இப்போ லைவ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதில் இதெல்லாம் அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருந்துருக்கலாம். இல்லை, நடந்தது ஸ்டாம்பீடு இல்லை, அது ஒருவர் மேலே ஒருவர் முண்டி அடிச்சு ஸ்டாம்பீட் கிடையாது. ஸ்டாம்பீட்னா இதோட துயரம் இன்னும் பெருசாக ஸ்டாம்பீட் கிடையாது. ஆனால் 3 மணி நேரம், ஏன்னா அவங்க முன்னாடியே வர்றாங்க, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து அங்கே நிற்கணும். திரும்பி போகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஷோ வந்து ஒரு 2 மணி நேரம். அதனால் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் அவங்க ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறாங்க. அதனால அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தால் அதை தவிர்த்துருந்துருக்கலாம். ப்ரிகாஷனாக வேறு என்னெல்லாம் பண்ணணும் சார்? சொந்தமாக இப்போ ப்ரிகாஷன்ஸ்னால், இப்போ நம்ம ஒரு வெயிலில் நிற்க போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வசதி, அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் நம்மளுக்குள்ளேயே. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அவங்க வந்திருக்கக்கூடாது, வரவே கூடாது அந்த இடத்துக்கு. இப்போ நிறைய பேர் திரும்பி போனவங்க எனக்கு தெரியும், அவங்க பாதி வழியில் இருந்து அந்த டிராஃபிக்கை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு இவ்வளோ கூட்டத்தில் அப்புறம் இது முடியுதுன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் வெளியில் போக பார்க்குறாங்க. அது வேற. அதெல்லாம் இதில் வந்து ஒரு 10 மணி ஏர் ஷோனா ஒரு 7:30 மணி 8 மணிலிருந்தே வர தொடங்குவாங்க. வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். இது போகிறது ஒரே நேரத்தில் எல்லாம் போக பார்ப்பாங்க. இப்போ நான் காலையில் வரத்துக்கு முயற்சி பண்ணப்போ எல்லா ரோட்ஸும் சாக்கோ பிளாக் ஃபுல்லாக இருந்தது. இந்த இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது. புரியுதா? அதே மாதிரி பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுறோம், அது முடிஞ்சு நம்ம போகணுங்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து சரியாக இருந்ததுன்னா இது பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அரசு மற்ற ஏஜென்சிஸ் எல்லாமே அதெல்லாம் ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா, விமானப்படையோ அல்லது மற்றவர்களோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கான ஒரு ஈவெண்ட் நடக்கும்? அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது மற்ற ஏஜென்சிஸ். இப்போ இது விமானப்படைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கான இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கான மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதனால் மற்ற டிராஃபிக் ஜாம்ஸ், ரோட் கன்ஜெஷன்ஸ், இருக்கிற இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், வாட்டர், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் மற்ற ஏஜென்சிஸ் தானே பண்ணணும். அதை புரிஞ்சுட்டு அது கார்பரேஷன்லேருந்து அதுக்கான தகுந்த இதெல்லாம் வந்திருக்கலாம். அதுக்கு குடிநீர் வசதி மற்றதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒன்று எதிர்கொண்டிருக்க முடியும். அது போதுமான அளவுக்கு வைக்கலைன்றது தான் பலருடைய ஆதங்கமாக. கஷ்டம். 15 லட்சம் 20 லட்சம் பேர் அங்கே வர்றாங்கன்னா எந்த ஏஜென்சிக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனாலும் ஓரளவுக்கு வச்சுருந்தோம்னா பண்ணிருந்துருக்கலாம். இன்னொரு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது சார். இதில் வந்துட்டு குறிப்பிட்ட நேரம், இன்றைக்கி வந்து அந்த ஏர் ஷோ வந்து 10லேருந்து 12 மணி நேரம், 12-1 மணி அப்படின்ற அளவில் போகுது. அதையே வந்து இப்போ வந்து ஒரு அக்டோபர் மாதத்தில் கூட கடுமையான வெயில் அடிக்கிற ஒன்றை பார்க்குறோம். ஒரு 2 மணி நேரம் முன்னதாக ஒரு 7 to 9, 8லேருந்து 10 அது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இந்த வெயில் தாக்கம் இந்த அளவுக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கும். ஹைப்போதெட்டிக்கலாக தான் நான் கேட்குறேன். இது வந்து விமானப்படை திட்டமிடும் போது இதெல்லாம் யோசிப்பாங்களா சார்? கட்டாயம் யோசிப்பாங்க. ஒரு நல்ல கேள்வி இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா, இப்போ ஃப்ளையிங்க்கு ஒரு வெதர் பேட்டர்ன், கிளியர் ஸ்கைஸ், ஏன்னா அது சேஃப்டி இஷ்யூ நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சூரியகிரகணம்லாம் பார்த்தீங்க, ஸ்கை கிளியராக இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. மக்களையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் வெதர் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதையும் மாற்ற முடியாது. ரொம்ப கிளியர் ஸ்கை இருக்கணும். கிளியர் ஸ்கைஸ் ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, வெவ்வேறு கிட்டத்தட்ட 8 பேஸஸ்லேருந்து ஏர்கிராஃப்ட்ஸ் வேறு வர்றாங்க. அங்கே வெதர் எப்படி இருக்குது? அதனால் இது நிறைய. எந்த பேஸ்லாம் சார் 8 பேஸ்? பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க, அரக்கோணம், சூலூர், இது இங்கே மீனம்பாக்கத்திலிருந்து பிறந்திருப்பாங்க, தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருப்பாங்க. அதனால் நிறைய கோஆர்டினேஷன். இந்த கோஆர்டினேஷன் வந்து பிளானிங் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அதனால் இந்த வெதர் எல்லா இடத்துலையும் இருக்கிற வெதர் கோஆர்டினேஷன், இந்த எப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, இது அக்டோபர். இந்த நம்ம தமிழ்நாட்டு ரீஜனில் இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே, ரைட்? ஸோ அதனால் ஆஃப்டர்நூனில் பண்ண முடியாது. ஏன்னா வெதர் எப்போவுமே அன்பிரடிக்டபிளாக க்ளவுடி ஆகிடும்.
ரெயின் கூட வரலாம். அதனால் அதுக்கான அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு டைமிங் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரில் 8 to 10 அது கொஞ்சம் ஏர்லியாக அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த வெயிலோட உக்கரத்துக்கு முன்பே பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதுதான் டைமிங்கை சூஸ் பண்ணிருப்பாங்க. அதோட சேர்ந்து அப்புறம் மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த டைமிங் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மற்ற நகரங்களில் வந்து பண்ணுறாங்கல்ல சார், இப்போ வந்து இதே ஏர் ஷோ வந்து வட இந்தியாலையும் பண்ணுறாங்க, பெங்களூரில் வருஷம் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்களா? 15 லட்சம். இது இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் வெவ்வேறு சிட்டிஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா 50 வருஷமாக நம்ம டெல்லியில் மட்டும்தான் இது நடந்துகிட்டு இருந்தது. நானே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பாலமில் தான் ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பாலத்திலிருந்து ஹிண்டனுக்கு மாற்றிட்டோம். ஏன்னா பாலம் வந்து இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாகுது, அதை இன்டர்ஃபியர் பண்ணுதுங்கிறதுனால ஹிண்டனுக்கு மாற்றிட்டோம். ஹிண்டன் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஆனால் எல்லா இதுலேயும் ஒன்று வந்துட்டு அது எல்லாமே அந்த ஏர்ஃபோர்ஸ் பரேட் மற்ற இஷ்யூஸோட கம்பைண்டாக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு கூட்டம் குறைவாக தான் அலோவும் பண்ணுவாங்க, குறைவாக தான் இருக்கும். இது என்னாச்சு, மெரினாவில் பண்ணுறோங்கிறதுனால இது ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மற்ற ஊர்களில் வந்து க்ரௌடை வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ணிடுவீங்க. உள்ள ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அங்கெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. சூலூர் ஏர்பேஸ்னால் இவ்வளோ பேர் விட மாட்டீங்க, விட முடியாது. அது டிஸ்பிளே இப்போ ஹிண்டனில் டிஸ்பிளே நடக்குது, அப்போ அது ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அதுக்குள்ளே இன்வைட்டட் பீப்புள் கொஞ்சம் பேர் தான் உள்ளே விடுவாங்க. அதில் ஓகே பப்ளிக்கும் விடுறாங்க, ஆனால் கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் விடுவாங்க. ஏன்னா அந்த பேஸில் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விட முடியும். இடத்தை பொறுத்து தான், இடம் எவ்வளோ பேரை கொல்லும்ன்றதை பொறுத்து தான் சூலூரில் பண்ணாலும். அதே சமயத்தில் இப்போ ஏர் டிஸ்பிளே பெங்களூர் ஏர் ஷோவில் நடக்குது, வின்டரில் நடக்குது. அப்போ காலையிலையும் நடக்கும், மத்தியானமும் நடக்கும். ஏன்னா வெதர் கொஞ்சம் அமினபிளாக இருக்கிறதுனால அது ஒன்று. ரெண்டாவது பப்ளிக்கும் உள்ளே விடுறாங்கல்ல இப்போ, அதுவும் ஏர்பேஸ் தான், ஆனால் அது இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோங்கிறதுனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் உள்ளே விடுறாங்க இப்போ. ஆனால் நீங்கள் பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஷோ சமயத்தில் ஏர்பேஸுக்கு வெளியில் சுற்றி எல்லாம் இருக்கிற இடமெல்லாம் பீப்புள் ஏறி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்கே எவ்வளோ கண்ணுக்கு தெரியுதோ அவ்வளோ அந்த ஆப்ஷன்ஸ். அதனால் கூட்டம் நிறைய எப்போவுமே இதெல்லாம் கலெக்ட் ஆகும். ஆனால் இடத்த பொறுத்து இருக்குது. இது ஓப்பன் பப்ளிக் ஏரியாங்கிறதுனால நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க இங்கே. ஓகே ஓகே. வம்சி, உங்கள் கோணம் என்ன இதில்? நீங்கள் இதில் என்ன தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தவறுன்னு சொல்கிறத விட இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து லேக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது ஒரு பெரிய மாப் மென்டாலிட்டி மட்டும் தான். அது ஒரே டைமில் எல்லோரும் வெளில போகணும்னு நினைக்கும் போது வெயிலும் தாக்கம் எல்லாம் ஒரே நம்ம சீக்கிரம் வெளில போயிடணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளமே. இப்போ நீங்கள் அயல் நாடுகளில் நாங்கள் இருந்தபோது ஒரு பஸ்ஸில் ஏறத்து கூட ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி தான் ஏறும். அந்தளவுக்கு டிசிப்ளின் இருக்குது. வெயிலில் எப்படி சார் க்யூவில் நிற்பாங்க? இல்லை, பட் வெயில் அட் சம் பாயிண்ட் நம்மளும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்ம வெளில போகும்போது கொஞ்சம் நின்று பொறுமையாக நிதானமாக நிற்கணும். ஆனால் நம்ம முடிஞ்ச ஷோ முதல்ல போகணும், எல்லாருமே அட் அ டைம் போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து அட் அ டைம் வெளில போகும்போது எக்ஸிட் ரூட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் போலீஸும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இப்போ நம்ம தண்ணியோ மருத்துவ உதவியோ இருந்தால் கூட அதை ரீச் அவுட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் அந்த மக்களும் கொஞ்சம் இது வந்து அவங்க தாண்டி மக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருந்திருக்கணும். எனக்கு இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி இறந்தவர் ஒருத்தரோட மனைவி சொல்கிறாங்க 2 மணி நேரம் எந்த ஒரு யாருமே அட்டென்ட் பண்ணாமல் ரோட்டில் கிடந்த கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம காவல்துறை மருத்துவர் தான் வந்து பண்ணணும்ல, சுற்றி இருக்க மக்களே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவங்க எடுத்துகிட்டு. ஸோ அந்த ஒரு நம்ம உதவும் மென்டாலிட்டி இல்லை, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ற மென்டாலிட்டி இருந்துச்சு எல்லாருக்கும். இப்போ ஒரு விமானத்தில் வந்து ஏறும்போது நிதானமாக இருப்பாங்க, இறங்கும்போது கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் அதுதான் சொல்கிறேன். அது அந்த ஒரு மென்டாலிட்டி தான் பிரச்சனையே. நம்ம எங்கேயும் போயிட போகிறதில்ல, இருந்து இப்போ நிதானமாக போகணும். இப்போ சார் சொன்னார்ல, நீங்கள் வந்து 2 மணி நேரம் அஹெடாக வந்தீங்க, இது ஷோ 2 மணி நேரம், இது முடிஞ்சு இந்த க்ரௌட் கிளியர் ஆகிறதுக்கு இன்னொரு 2 to 3 years ஆகும். அந்த டைமை நீங்கள் கொடுத்து நம்ம பொறுமையாக வெளில வரணும், அந்த மென்டாலிட்டியோடு தான் இருக்கணும். அது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ், மெரினா பீச்சு. கொஞ்சம் நீங்கள் ஒரு கொடையை கொண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக இதே நீங்கள் ஒரு 3 மணிக்கு மேலே வெளில போகணுன்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஷோ முடிஞ்ச உடனே இந்த 1 மணி 2 மணிக்கு கிளம்புனவங்க தான் இந்த ஒரு இதை ஆன்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இப்போ வந்து 2 விஷயம் இருக்குது. இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க, இதில் இறந்தவர்கள் ஸ்டாம்பீடில் இறக்கல, நெரிசலில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சஃபகேஷனில் தான் இறந்துருக்காங்க. சஃபகேஷன் ஒன்று ஹீட்டோட தாக்கம், டீஹைட்ரேஷன். அடுத்தது முதலமைச்சர் அறிக்கையில் மருத்துவ காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீட்டு, டீஹைட்ரேஷன்னா போதுமான தண்ணீரை அந்த பகுதியினுடைய எல்லா பக்கத்துலேயும் பாட்டிலும்
அல்லது டேங்கர்ஸை ஒரு மாநகராட்சியால் வைத்திருக்க முடியாதா? இல்லை அவங்க இன்னொன்று, இதே கவர்மெண்ட்டால் நிர்வாகத்தை இதை ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கு வந்து மக்கள் வரும்போது பேட்சாக வருவாங்க, ஒன்று ஒன்றா வருவாங்க, போகும்போது ஒரே நேரத்தில் கிளம்புவாங்க அப்படின்றத அவங்க ஆன்டிசிபேட் பண்ண மாட்டாங்களா? ப்ராப்ளி நீங்கள் சொன்ன அந்த லாஸ்ட் விஷயத்தை என்ன பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம சிரிக்கி வச்சுக்கோங்க, திருப்பதி கோயில் கூண்டு வச்சு பண்ணுறேன், ஏன்னா ஒரு பேட்சாக அலோவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வெளில போகும்போது காவல்துறை வந்து பேட்சாக அலோவ் பண்ணியிருந்தா மேபி அது பண்ணியிருக்கலாம். இப்போ ஸ்டாம்பீட் வந்துடும். இல்லை ஒரு பேட்ச் வந்து போகிறவங்களை வந்து தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் மேலே ஃபஸ்ட்டே அதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம பேரிகேட்ஸ் போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு பேட்சாக தான் வெளில அனுப்பும். அந்த மாதிரி ஒரு பேட்சாக மேபி வேணாம். அதுதான் அதிகபட்சம் காவல்துறை பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ பேர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும்? இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் கண்ட்ரோல் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அப்படின்னு. எப்படி இவ்வளோ பெரிய க்ரௌடை நமக்கு ஆன்டிசிபேட் பண்ண முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து இல்லை, இன்னொரு சொல் இருக்குது. இப்போ வந்து அண்மை காலத்தில் தான் அந்த சொல் பிரபலமாகவே ஆகுது, கிரிட்லாக். வெளியில் போனால் எந்த சாலையிலும் எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு வாகனம். இப்போ பெங்களூரில் வந்து 12 மணி நேரம் ஒரு மழையில் அப்போ கிரிட்லாக் ஆச்சு. அது சுற்றி இருக்கிற எல்லா ரோட்லேயுமே பிளாக் ஆகும். இப்போ இன்னைக்கு ஹிந்துவில் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. சென்னையில் வெளியில் வரும்போது கிரிட்லாக், அதாவது எந்த வண்டியும் எந்த திசையிலையும் போக முடியாத அளவுக்கானது. இல்லை, இதில் எதுனா ஜிசிசி வந்து கார்பரேஷன் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர பாருங்கள், நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தாங்க. பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கனெக்டிவிட்டியாக இருக்குது எம்ஆர்டிஎஸ் தான். எம்ஆர்டிஎஸ்க்கு வேறு சில காரணங்களால் அவங்களால சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ண வேளச்சேரிக்கு போகிற இந்த பாதையில் போகிற வேளச்சேரி, ஏன்னா அவங்களே இந்த பீச் டு சிந்தாதிபேட் லைனில் ஒர்க் நடக்கிறதால கூடுதல் சர்வீசஸ் ஆட் பண்ண முடியாது. ½ hour ஒன்ஸ் அங்கே சர்வீஸ். ஸோ அந்த சர்வீசஸ் குறைவாக இருக்கும்போது பஸ்ஸஸ்னால் அது ஒரு 2-3 தெருவுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை. மேபி ஒரு மெட்ரோ ஃபேஸ் 2 வரும்போது ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்கலாம். பட் அந்த கெப்பாசிட்டி இன்றைய தினம் அங்கே கிடையாது. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் தான் நம்பி இருக்கும்போது நம்ம பார்க்கிங்கும் பக்கத்துலேயும் கிடைக்காது, அது ரொம்ப தூரம் தள்ளி தான் நடக்கணும். ஸோ இதிலேயே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், டயர்ட் ஆகிடுவோம், சஃபகேஷன் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுதான் மேபி ஒரு சிஎம் சொல்கிறாரு நம்ம படிப்பினேன்னு சொன்னோன்னா நம்ம என்ன கருத்து, மேபி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒன்று தான் வழியே தவிர ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பண்ண முடியாது. ஜெகதீஸ்வரன், உங்கள் கோணம் என்ன இதில்? இந்த க்ரௌடை வந்து இவ்வளோ ஆன்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது சண்டே, குவார்ட்டர்லி லீவ் முடிஞ்சு கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இது முக்கியமாக ஃப்ரீ ஈவெண்ட். இதுக்கு வந்து நீங்கள் காசு 5 ரூபா கூட வைக்கலாம், ஃப்ரீ ஈவெண்ட். சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்மளாம் பரவாயில்ல, நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கு. கடந்த ஒரு வாரமாக சென்னையில் இருக்க எல்லாரும் தலைக்கு மேலே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒத்திகை நடந்துகிட்டே இருக்குது, ஹெலிகாப்டர்ஸ் போகுது. அது இல்லாமல் டிவி சேனல்ஸில் தினம் செய்தி, உங்களோட பிரைம் டைம் நியூஸில் வந்து இது போது பைலட்ஸ் பேசுகிறாங்க, வர்ணனையாளர்கள் பேசுகிறாங்க, தொடர்ச்சியாக இது இருக்குது. ஒரு பெரிய ஈவெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த க்ரௌடை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நிச்சயமாக நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்னு ஏதாவது தமிழக அரசாங்க அளவில் நடந்துச்சு அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் உட்காந்து பேசுகிறாங்க, இன்றைக்கி நீங்கள் மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, மற்ற துறைகள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்க போது, அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம தயாராக இப்போ சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து சதர்ன் ரயில்வே ட்ரெயின்ஸ் கம்மியாக இருக்குது, ஓகே, நீ சதர்ன் ரயில்வேட்ட நம்ம பேசி இந்த ட்ரெயின்ஸ் ஏதாவது இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பேசணுமா? இல்லை, கோஆர்டினேஷன் ஐ திங்க் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் கட்டாயம் நடந்திருக்கணும். ஏன்னா விமான நிலையத்தோடு பேசினதில், விமான நிலையத்தில் வந்து அந்த ஒத்திகை நடக்கும் போதே பல விமானங்களுடைய கேன்சல் பண்ணாங்க, பல விமானங்களை வந்து பண்ணாங்க. நேற்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலை 9:30 மணிலிருந்து 12 மணி வரையிலும் டேக் ஆஃபும் இல்லை, லேண்டிங் இல்லை. அந்த கோஆர்டினேஷன் இருந்திருக்கும். கிரவுண்ட்ல அது டிபார்ட்மெண்டல் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். கிரவுண்ட்ல மக்கள் இவ்வளவு வர போறாங்க அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா, பெரும்பாலானவர்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணிக்கு வாங்க நாங்கள் காசு வச்சிருக்கோம், ஆனால் தண்ணி கடை கிடையாது, தண்ணி எங்களால் குடிக்க முடியும். கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால. ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் அந்த இடத்துல மேபி சில பாதுகாப்பு அம்சம் கருதி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு காரணம், தண்ணி கிடைக்கலங்க. நான் தண்ணிக்காக போயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர், நீங்கள் நான் இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் கூட ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இத்தனை இடங்களில் நாங்கள் இவ்வளோ லிட்டர் தண்ணி சப்ளை பண்ணோம், நாங்கள் வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சுருந்தோம், பானை வச்சுருந்தோம், தண்ணி சூடாக இருக்குது சூடாக அது வேறு விஷயம், பானை வச்சுருந்தோம், இத்தனை வாட்டர் கேன்ஸ் வச்சுருந்தாலும் சப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடுமையான வெயில். பெரும்பாலான குடும்பங்கள் காலை 8:30 மணி 9 மணிக்கு வர்றாங்க, குழந்தைகளோட கூட்டிகிட்டு வராங்க, நிச்சயமாக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தாங்காது அதெல்லாம். அப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன செஞ்சோங்கிற கேள்வி, எத்தனை கழிவறைகள் இருந்துச்சு பொண்ணுல. இப்போது தமிழக வெற்றிக்காக மாநாட்டிற்கு ஒரு கேள்வி எல்லாம் கேட்குறாங்க, எத்தனை கழிவறைகள் வைக்க போகிறீர்கள், எத்தனை உணவுக் கூடங்கள் அமைக்கப் போகின்றீர்கள், இங்கே பார்க்கிங் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கம் நடத்த போகிற ஈவெண்ட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது.
சில பேர் சொல்லும்போது இல்லை இவ்வளோ பேருக்கு எப்படி தண்ணி சப்ளை பண்ண முடியாது. நான் நல்ல கிளாசிக்கான உதாரணம் சொல்கிறேன். இதே மெரினா பீச்சில் 10 லட்சம் பேர் உட்காந்து ஜல்லிக்கட்டுக்கான புரட்சி போராட்டம் நடந்தது. அன்றைக்கி யாருமே வந்து வெளியே வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு போடல. நாள் கணக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க, நைட்டெல்லாம் உட்காந்தாங்க, பகலில் உட்காந்தாங்க. ஏன்னா சமூக இயக்கங்கள் எல்லாரும் அவ்வளோ இதுக்காகவே வேலை செஞ்சாங்க. ஓகே இவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே நடந்துச்சு. ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சு. தன்னெழுச்சியா நடந்ததுங்க. அது வந்து யாருமே ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ எல்லாம் போய் இல்லை, போகும்போதே ரெடி ஆகி போவாங்க. அவங்க எப்ப திரும்பி வருவாங்க இருந்தாங்க. நீங்க தன்னெழுச்சியா நடந்தாலும் ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய கிரவுட்ல அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். நைட்டா இருந்தாலும் நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போ நீங்க பெரிய கிரவுட் என்ன சொல்றேன், நம்மளால செஞ்சிருக்கவே முடியாதுங்கிற அந்த பாயிண்ட்க்கு நான் போறேன். முன்னேற்பாடுகளை இன்னும் நல்லா செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். அதுக்கு நல்ல பக்கவா கோஆர்டினேஷன் மீட்டிங்லாம் போட்டு நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ கூட்டம் அதிகரிக்க சிஎம்ஆர்ல ஒரு முடிவு பண்றாங்க. 3.5 நிமிஷம் ஃப்ரீக்வன்சிக்கு நாங்க ஒரு ட்ரெயின் விடுறோம். சிஎம்ஆர்ல எடுக்கிற முடிவு. நான் சொல்றேன், தமிழக அரசாங்கம் இந்த ட்ரெயின்ஸை நீங்க அதிகப்படுத்துங்க, நீங்க சண்டே ஸ்கெடியூல்ல போகாதீங்க, நீங்க ட்ரெயின்ஸ் அதிகப்படுத்துங்கன்னா அவங்க ஒரு கடிதம் எழுதுனாங்களா? இல்ல சதர்ன் ரயில்வேக்கு நீங்க ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணாங்களா? போக்குவரத்து இருக்கிற பேருந்துகள் பத்தாது, நம்ம பக்கத்து மாவட்டமான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேற மாவட்டங்கள்ல இருந்து இத்தனை பேருந்து இப்போ தீபாவளி வரும்போது நம்ம அந்த ஏற்பாடுலாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளுக்கு நம்ம முயற்சித்தோமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஓகே, திரு மனுஷபுத்திரன், போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டதா? ஒரு துறை ரீதியாக ஒன்றோடு ஒன்று பேசி தேவைகளை அறிஞ்சு செஞ்சாங்களான்ற ஒன்று. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு அரசாங்கத்துடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்க பதில் என்ன சார்? நிச்சயமாக இந்த உயிரிழப்பு என்பது மிக மிக துயரமானது, வருந்தத்தக்கது. எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நாம் ஒரு உயிரையும் இழக்கக்கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய கொள்கை. அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எத்தனையோ முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். நான் இந்த பிரச்சனை இதற்கு முன்னால் பேசியவர்கள் எழுப்பிய இந்த விஷயத்திற்கு வருவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கள், அவருக்கு இந்த கருத்துக்களை சொல்வதற்கு சற்று அவர் கூச்சமடைந்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நான் இதை ஒப்பிட்டு காட்டுவதற்காக அப்போது நடந்தது இப்போது நடக்கவில்லையா என்றெல்லாம் கேட்பதற்காக நான் சொல்லவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த அரசை அடிப்பதற்கு எது கிடைத்தாலும் எடுத்து அடிக்கலாம். ஏனென்றால் இந்த அரசை விமர்சிப்பதற்கு அவர்களிடம் உண்மையான எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பார்க்கிற போது நீங்களே குறிப்பிட்டது போல அங்கே நடந்தது ஒரு ஸ்டாம்பேட் கிடையாது, ஒரு நெரிசல் கிடையாது. நீங்கள் 15 லட்சம் பேர் கூடுகிற ஒரு இடத்தில் எந்த நெரிசலும் ஏற்படாமல் இன்றைக்கு அதை ஒழுங்குபடுத்தியது காவல்துறை. 7500 காவல்துறையினர் அங்கு மெரினாவில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். எல்லோருக்குமே நாம் தெரிந்த ஒரு விஷயம், அரசு அதை அதிகாரப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கிறது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கழிவறைகள், பரவலாக நடமாடும் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதோடு இல்லாமல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அதிகபட்ச சாத்தியங்களை இந்த அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதாவது நீங்கள் வந்து ரயில்வேல நீங்கள் அது கேட்டிங்களா இது கேட்டிங்களான்னு ஒவ்வொரு கேள்வியாக இங்கு பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக இது தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சி அல்ல. தமிழ்நாடு அரசோ முதலமைச்சரோ இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி யாரையும் அழைக்கவில்லை. இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, ஒன்றிய அரசினுடைய வான்படையினுடைய ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் இது தொடர்பாக ரயில்வேக்கோ அல்லது மற்ற துறைகளுக்கோ அவர்கள் என்ன, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்கு அவர்கள் என்ன ஆலோசனைகளை வழங்கினார்கள் என்று யாராவது கேட்டார்களா? தமிழ்நாடு அரசோடு அவர்கள் சேர்ந்து அந்த ஏற்பாடுகளை செய்ய அவர்கள் முன்வந்தார்கள் என்று கேட்டார்களா? தமிழ்நாடு அரசு தனக்கு சாத்தியப்பட்ட அளவில், அதாவது இந்த நிகழ்வு தொடர்வதற்கு முன்பாக பல கூட்டங்களை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நடத்தினார். பல துறை அதிகாரிகளை அழைத்து பேசினார். அவரே நேரடியாக சென்று களத்தில் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிட்டார். அதாவது நீங்கள் 15 லட்சம் பேர், நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அத்திவரதரை வழிபடுகிற அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நெரிசல் ஏற்பட்டது என்று தெரியும். மகாமக குளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குளிக்கிற போது என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, வெள்ள நிவாரணம் பெற வந்தவர்கள் அவர்கள் வந்து நெரிசல் சிக்கி இறந்ததும் அதிமுக ஆட்சி காலத்தில் தான். அப்பொழுதெல்லாம் இத்தனைக்கும் அது என்ன ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடிய நிகழ்வுகளாது. அப்படி பார்க்கிற போது 15 லட்சம் பேர் அங்கே இருந்தார்களா? அதை கூட ஒழுங்குபடுத்த முடியாமல் மக்களை சாக விட்டவர்கள் இவர்கள். இங்கு நடந்தது என்பது உண்மையில் இது ஒரு இயற்கை தாக்குதல். இது நீங்கள் இவ்வளவு பெரிய வெயில் அன்றைக்கு அடிக்கும் என்பது ஒன்றிய அரசிற்குமே தெரியும். அதாவது எப்படி என்றால், வானிலை அறிக்கை அன்றைக்கு 36 செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும் என்பது ஏற்கனவே வானிலை அறிக்கையும் கூட சொல்லியிருந்தது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு உச்சிவெயில் சமயத்தில் இந்த நிகழ்வை இந்த பருவத்தில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததில் ஒன்றிய அரசிற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அவர்கள் மாநில அரசை கேட்டுக்கொண்டு அவர்கள் நாங்கள் இங்கே நடத்தலாம் என்றெல்லாம் அவர்கள் கேட்க. மனுஷபுத்திரன், வெயில் அதிகம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை.
இது வந்து விமானப்படை நடத்திய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட பார்வையாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யறது, போக்குவரத்து வரக்கூடிய மக்களுக்கான போக்குவரத்தை செய்யறது, குடிநீர் வசதிகளை செய்து தருவது அப்படின்றது மாநில அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? மாநகராட்சிக்கு இதுல ரோல் இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க போலீஸ் வந்து 8000 பேர் 7000 பேரை போட்டிருந்தாங்க, நெரிசலை தவிர்த்தாங்கன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இவ்வளவு வெயில் அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்ணி அதற்கான தண்ணீர் வசதிகளை செய்திருந்தாலே இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குமே. குணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடுகள், இது பெரிய ஏற்பாடுகளை செய்வது போன்ற விஷயம் அல்ல இது. ஏனென்று கேட்டால் மக்கள் எவ்வளவு வருவார்கள் என்பது, அதுவும் ஒரு மெரினா போன்ற ஒரு பொது இடத்தில் வருகிற போது நீங்கள் குடிநீர் வசதிகளை ஆங்காங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் அந்த தண்ணீர் டேங்க் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அமைத்தால் அதை நோக்கி மக்கள் முண்டியடிப்பதிலேயே நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நீங்கள் அதாவது அதே போல் வெளியேறுகிற வழியை நோக்கி பலரும் முன்னேறுகிறதற்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, மக்களுடைய மனோபாவம் பற்றி சொல்கிறப்ப அந்த கிரிட் லாக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னீங்க. நான் நேற்று முன்தினம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பயணம் மேற்கொண்டிருந்த போது செங்கல்பட்டை தாண்டி ஒரு இடத்துல, அதாவது ஆப்போசிட் ஒன்வேயில் வண்டி வந்துட்டுருக்கு, எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஒன்வேயில் எதிர்ப்புற வண்டி வந்துட்டு இருக்கப்போ அதே சைடில் வந்து வாகன ஓட்டிகள் போகிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டிராஃபிக் ஜாமில் சிக்கணும். அப்படி போகக்கூடாதுங்கிற விஷயம் ஒரு கார் ஓட்டிக்கு கூட தெரியவில்லை. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட உள்ளே புகுறாங்க. ஒரு சிறிய சாலை அதுக்குள்ளார இப்படி போகிறப்ப யாருமே வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிட்டோம். நேற்று முன்தினம் இந்த மனோபாவம் பரவலாக இருக்கிறது எந்த இடத்திலும். நான் வந்து தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்லிடுறேன், மக்களை குறை சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. ஒரு நிகழ்வு வந்து எப்படி நடக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த தண்ணீர் வசதி உட்பட விஷயங்கள் அல்லது போக்குவரத்து விஷயங்கள் 15 லட்சம் பேர் வந்துட்டு வெளியேறி போயிருக்காங்கன்னா அரசினுடைய ஏற்பாடுகள் இல்லாமல், அரசினுடைய வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் சென்றிருக்கிறார்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாதுகாப்பாக வந்துவிட்டு பாதுகாப்பாக சென்றிருக்கிறார்கள். 15 லட்சம் பேருக்கு குடிநீரை ஒரு அரசு தான் முழு பொறுப்பேற்று எப்படி வழங்க முடியும் ஒரு 6-7 மணி நேரத்திற்குள்ள அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சால் வழி சொல்ல சொல்லுங்கள். எங்கேயாவது அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய முடிந்திருக்கிறதா என்று. இந்தியா முழுக்க ஸ்டாம்பேட்டில் மக்கள் இருக்கிறவங்க அதெல்லாம் பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். நீங்கள் 6-7 மணி நேரத்தில் 15 லட்சம் பேருக்கு வாட்டர் சப்ளையை எப்படி ஒரு நெரிசலான இடத்துக்குள்ளே போய் ஒரு அரசாங்கம் பண்ண முடியும்? அது வந்து நடைமுறையில் சாத்தியமா என்பதை நீங்கள் தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இதில் அவர்களுடைய சொந்த பொறுப்பு இருக்கிறது. இன்னொன்று, அப்ப நீங்க வந்து மக்களே அந்த அவ்வளவு பேர் கூட கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல அவ்வளவு பேர் கூடுனா அவங்களே தண்ணியை அப்படி சொல்லல, ஒவ்வொரு ஆளும் வந்து 1 லிட்டருக்கு பதிலா 2 லிட்டர் 3 லிட்டர் கொண்டு வரணும்ன்றீங்களா? இல்ல 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 குணா, நான் திரும்ப சொல்றேன். வந்துட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு இடத்துக்கு, இங்கே போகிறக்க உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையா? நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லையா? அப்போது மக்களுக்கு கூட்டங்கிறது புதுசு கிடையாது. இங்கே அப்போ இங்கே கூட்டம் இருக்குது, திடீர்னு உணவுப் பொருட்கள் கிடைக்காது, இது எல்லாத்தையுமே அரசு செஞ்சு வச்சுருக்கணும் இங்கே அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பொறுப்புங்கிறது என்ன? அப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுங்க, எனக்கு கூட போய் பார்க்கணுன்னு தான் ஆசை இருந்துச்சு. என்னுடைய உடல்நிலை இங்கே ஒத்துழைக்கலைங்கிறப்ப வெளியே விலகி நிற்கிறேன். ரெண்டாவது, ஒருத்தருடைய உடல்நிலையில் எப்போ என்ன மாற்றம் ஏற்படுங்கிறது யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கவர் கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படலாம். வந்து இது நடந்திருக்குது எல்லா இடத்துலையும். நான் என்னென்னா, அரசினுடைய தரப்பில் இப்போ வந்து உதாரணமாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தலை, கூட்டத்தை ஒழுங்குபடுத்தலை, நெரிசலில் சிக்கி மக்கள் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறக்குறாங்க அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளோ பேசுகிறாரு, ஜெயலலிதா அவர்களை அவர்களுடைய தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் எத்தனை கூட்டங்களில் இதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கில் மக்கள் இறந்தாங்க. அவர் அப்போ என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்றதை எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். ஆனால் இது அப்படிப்பட்ட நிகழ்வு கூட அல்ல. ஒரு தலைவரை வந்து பார்க்குறதுக்காக மணிக்கணக்கில் மக்களை வெயிலில் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிற போது சிலர் ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, சில பேர் மயக்கமாயிருக்காங்கன்னா அந்த 15 லட்சம் பேரையுமே அரசாங்கம் வந்து தனிப்பட கேர் பண்ண முடியும் அப்படின்னா அது உலகத்தில் எங்கே அப்படி நடந்திருக்குங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். அதுக்கான நடைமுறையில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுங்கள். அரசு எதுவும் இல்லை அரசு எதுவுமே செய்யாத மாதிரியும் முழுக்க மக்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே போன மாதிரியும் ஒரு தோற்றத்தை இவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார்கள். நாங்கள் இறந்தவர்களுக்காக முதலமைச்சர் மிகப்பெரிய வருத்தத்துடன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். ஒரு அரசு என்னதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு அது புரியவில்லை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருப்பது எல்லாமே இந்த அரசை எப்படியாவது பழி சொல்வதற்கான ஒரு தாக்குதல் மட்டுமே.
அரசாங்கம் முழுமையாக இதில் செயல்பட்டது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு சுந்தரராஜன், உங்கள் பதிவுன்றது ஹீட் ஸ்ட்ரோக் சார்ந்து நேற்று விரிவாக பதிவிட்டிருந்தீங்க. இந்த பிரச்சனைக்கு பல பரிமாணங்கள் சொல்லப்படுது. அதிகரித்து விட்ட வாகனம், நீங்கள் ப்ரைவேட் கார்கள், நடந்துக்கிட்டு இருக்கிற மெட்ரோ வேலை, அதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல், ஒரு பஸ்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கே மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க பொது சாலைகள் மூடினதுனால. இத்தனை லட்சம் பேர் வரக்கூடிய நிகழ்வு அப்படின்ற ஒன்றில் போதுமான தண்ணி வசதி இல்லை, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவ்வளவு கடும் வெயில் அப்படின்ற ஒன்று தான் எதிர்பார்த்ததோட வெயில் அடித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அடிப்படையே இது வந்து ஒரு பிழையான ஒரு நிகழ்வு. அதாவது சென்னையில 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இத்தனை லட்சம் மக்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்கிற தகுதியை சென்னை இழந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதை வந்து விமானப்படை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமா அவர்கள் முழுவதுமாக சென்னையோட வெப்பநிலை என்ன, பெட்பல் டெம்பரேச்சர் என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன, லோக்கல் ஹீட் ஐலண்ட்னா என்ன, இத்தனை லட்சம் பேர் அந்த பிஆர்ஓ வந்து வீடியோல வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, இத்தனை லட்சம் பேர் வருவதற்கு சென்னை தயாராக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்க வேண்டும். தமிழக அரசுக்கும் இந்த நிகழ்ச்சியை சென்னையில் நடத்த முடியுமா என்கிற விஷயத்தில் தமிழக அரசும் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும், அல்லது முழுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்க வேண்டும். ஒரு பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்து 2 லட்சம் பேர் தான் அலோவ் பண்ணுவோம், யார் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 லட்சமோ 5 லட்சமோ அந்த எண்ணிக்கை வந்து தமிழக அரசால் எவ்வளவு வரை கையாள முடியுமோ அதை. நீங்க சொல்றது 2 பாயிண்ட். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கிரவுடு, அது 5 லட்சமோ 6 லட்சமோ அதை லிமிட் பண்ணி கிரவுடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், எல்லாரும் வாங்க என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னதே தப்புன்னு சொல்றீங்க. இன்னொன்று, சென்னையில் 11 to 1 வந்து அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நடத்தினது அப்படின்றது ஒரு மிஸ்டேக்குன்றீங்க. ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் அவர்கள் கிட்ட இதே கேள்வி நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டேன். 7 மணி to 9 நடத்தியிருக்க கூடாதா, கொஞ்சம் ஏர்லியாக நடத்தியிருந்தா இவ்வளவு வெயில் தாக்கம் இருக்காது என்ற போது வெவ்வேறு விமான தளங்கள்ல இருந்து அந்த விமானம் வந்து சேரணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வானிலை, அதோட கிளியர் ஸ்கைஸ், அது அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த நேரத்தை திட்டமிடுவாங்க. இது வந்து ஒரு கிளியர் ஸ்கைஸ் இல்லாமல் இந்த ஷோ நடத்துறது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறாங்க. அப்போ ஷோவை நடத்திடக்கூடாது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இதெல்லாம் பெரிய சயின்ஸ்லாம் இல்லை பின்னாடி. அதாவது நேற்றைக்கு வந்து சென்னையோட வெப்பநிலை வந்து 36 டிகிரி செல்சியஸ், நுங்கம்பாக்கத்தில் 34.5 பதிவாக இருக்கு. சதவீத ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 81%. அப்படின்னா நீங்க ஒரு உங்க மொபைல் ஆப்ல எடுத்து சென்னையோட டெம்பரேச்சர் போட்டீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 34.5 இருக்கும், ஆனா ஃபீல்ஸ் லைக் 45 இருக்கும். அப்போ 45 டிகிரி அளவுக்கான வெப்பத்தை மக்கள் உணர்வார்கள். இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா வெட்பல் டெம்பரேச்சர் ஒன்று இருக்குது, அது வந்து சென்னையில 30.1. பொதுவா 30 டிகிரிக்கு மேல வெட்பல் போயிட்டாலே நீங்க வெளியே போக கூடாது. அதுவும் இந்த இடத்துல 15 லட்சம் பேர் கூட்டினா லோக்கல் ஹீட் ஐலண்ட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல மட்டும் வெப்பம் அதிகரிக்கும். ஏன்னா 15 லட்சம் பேர் கூடும் போது அதோட வெப்பம் வந்து அதிகரிக்கும். அப்ப 2 டிகிரி கூடி இருக்காங்க, அது 32.1 டிகிரியா இருக்கு. இந்த 32.1 டிகிரி செல்சியஸ்ல ஆரோக்கியமானவர்கள் வெயில்ல போயிருந்தாலே அவளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இதுதான் அறிவியல் நமக்கு சொல்ற விஷயம். அப்ப சென்னை இந்த நிகழ்ச்சியை விஷயம். அதே மாதிரி ஒரு நிமிஷம் சுந்தர், ஹேர் மார்ஷல் பேசுறாங்க திரு. இதுக்கு விமானப்படைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்று வந்து இது 92வது anniversary celebration. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க விமானப்படை சம்பந்தம் சொல்லிட்டு நடுவுல பேசாதீங்க. 92வது anniversary celebration. ஒரு நிமிஷம் சுந்தர், அவங்க பேசிட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க. ஒரு செகண்ட். 92வது anniversary celebrations, அதோட சேர்ந்த ஏர் டிஸ்பிளே. ரெண்டாவது முக்கியமாக நாடு பூரா இது பரவணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது. கணக்கில் எடுத்து இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. ஆனால் சென்னையில் இப்போ நடத்தினா இந்த மாதிரி எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத அது சொல்ல வேண்டியது வேற ஏஜென்சிஸ். ஏர்ஃபோர்ஸ்க்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் அதனால சென்னையோட வெப்பநிலை என்னவா இருக்கும், அது சென்னை வருஷம் பூரா ஹாட்டாக இருக்குங்கிறது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஜனவரியில் கூட அது ஹாட்டாக தான் இருக்கும் சென்னை. அதனால் இது ஒன்றும் ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஏர் ஷோ நடத்த முடியும், இதை வந்துட்டு மக்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுமா இல்ல டிராஃபிக் அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வந்து நான் சொல்றேன் 15 லட்சம் பேர் என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அழைச்சி இருக்க கூடாது. நீங்க
அப்படி அழைக்கலையே, அப்படி அழைக்கலையே அவங்க. இப்போ நான் தான் 2003 எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்போ. அது அந்த ரெக்கார்ட் இருக்கு, அந்த போட்டோகிராஃப்ஸ் நான் அப்ப 1 டிகிரி வேர்ல்டுங்க. அப்ப சரியா? 1.3 டிகிரி வேர்ல்டு. அது கொஞ்சம் இருங்க, அது இதே டைம்ல தான் நடந்தது. அதனால இந்த வெதர் பொறுத்த வரைக்கும் அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுமோ அதை தான் வெதர் வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, மற்றபடி மெடிக்கல் இஷ்யூஸ், மற்ற அவங்களுடைய சேஃப்டி, அந்த விமானத்தை இயக்க முடியுமா, அதுக்கான அளவுக்கு வானம் தெளிவா இருக்கும்ன்றது மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சுந்தர், அது அவங்க அட்வைஸ் பண்ணிருந்தாங்கன்னா பண்ணாதீங்க, எங்களால இவ்வளவு கிரௌட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா சுருக்கமா சொல்ல மக்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கணும். அவங்களோட ஹெல்த் எவ்வளோ ஒரே ஒரு விஷயம், அவங்க டிசைட் பண்ணணும். சென்னையோட வெதர் இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயம், ஏர் ஃபோர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இது முக்கியமா இது இவ்வளவு கிரௌட ஹேண்டில் பண்ண முடியாதாங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் டே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஓகே, அது ஏர் ஃபோர்ஸ் டே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. குணா ஒரே ஒரு நிமிஷம். அதாவது சென்னையில அந்த விமான ஷோவை நடத்துறதுக்கு கிளீன் ஸ்கைஸ் இருக்கணும், கிளவுட்ஸ் இருக்க கூடாது. இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச ஏர் ஃபோர்ஸுக்கு நிச்சயமா சென்னையோட டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த டெம்பரேச்சர்ல இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னா இந்த இடத்துல சரியான முடிவு பண்ணிக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணிக்கணும்? தமிழக அரசு மேல நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஆன்டிசிபேட் பண்ணி இந்த ஷோக்கான அனுமதியை கொடுத்துருக்கவே கூடாது. அப்படி ஒரு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான முறையான விஷயங்களை செஞ்சு நீங்க பாருங்க. அலகாபாத்ல இதோட உஷ்ணமா ஹியூமிடா இருக்கிற இடத்துல அதனால இத பத்தி அவரு சொல்றதே சரி கிடையாது. இது மேனேஜபிள். பீப்புள் ரெஸ்பான்சிபிளா அவங்களும் இருந்திருக்கணும். கொஞ்சம் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டேக் பண்ணிருக்கணும். இதுல ஏர் ஃபோர்ஸ் பிளானிங் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 32 டிகிரி வெட்பல் வந்து மேனேஜபிள் உங்களுக்கு எப்படி மேனேஜபிள்? ஒரே ஒரு நிமிஷம். 32.1 டிகிரி இருந்தாலே ஆரோக்கியமானவர்கள் வெளியே வந்து இருந்தாலே அவங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சரியா? நீங்க வந்து ஒரு ஹியூமிடிட்டி லெவல் வந்து ஒரு டிராபிக்கல் கோஸ்டல் சிட்டிக்கு வேற மாதிரி இருக்கும், அலகாபாத்துக்கும் மதுரைக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து கோஸ்டல் சிட்டி கிடையாது. சரியா? சோ ஒரு கோஸ்டல் சிட்டில இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துவதா இல்லை என்பதை நான் தமிழக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்லாம இல்ல. ஏர்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு தப்போ தமிழக அரசுக்கு இந்த பங்கு இருக்குது. ஏன்னா நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது. நீங்க வந்து இந்த அனுமதிச்சிருந்தீங்கன்னா 2 லட்சம் பேரு நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு ஒரு டோக்கன் சிஸ்டம் போட்டு நீங்க ஆன்லைன்ல போர்ட்டல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள மட்டும் தான் அனுமதிப்போம், அவங்களுக்கான மருத்துவ வசதிகள் தண்ணி ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிக்கோ. நான் வந்து தமிழக அரசையோ சென்னை மாநகராட்சியோ சென்னை காவல்துறையோ தப்பு செய்யறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்க அடிப்படை பிழை என்பது இந்த ஏர் ஷோவை இந்த சமயத்தில் அதுவும் மதியம் 11 மணில இருந்து 1 மணி தான் நடத்த முடியும்னா நீங்க சென்னை நடத்திக்க கூடாது. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மாநகரங்களில், இந்தியாவில் மெகா சிட்டிஸ்ல தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி வந்து சென்னை தான், டெல்லி கிடையாது, அலகாபாத் கிடையாது. இது இந்தியாவில் உள்ள மெகா சிட்டிஸ்ல ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி சென்னை தான். அப்ப சென்னையில வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெட்பல் டெம்பரேச்சர் கூடுது. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், இங்க வந்து எந்த இது கூட்டாதீங்க. முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு கடந்த இந்த ஆண்டு ஜூன் மாதம். யாரும் தயவு செஞ்சு 11 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் வெளியே வராங்க, முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. நம்ம அதை பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நகரத்துல எப்படி இந்த ஏர் ஷோவை வந்து அவங்க நடத்தணும் முடிவு பண்ணாங்க, தமிழக அரசு எப்படி நடத்த அனுமதிச்சுங்கிற அடிப்படை பிழையில இருந்தா நம்ம அதுக்கான விஷயத்துக்குள்ளே வந்து போனோம். நீங்க வந்து தண்ணி கொடுத்தீங்களா, மருத்துவ வசதி இருந்துச்சா, அதெல்லாம் பெட்டரா செஞ்சிருக்கலாமா? நிச்சயமா பெட்டரா செஞ்சிருக்கலாம். அதாவது மறுக்கவே இல்லை. மாநகராட்சியும் தமிழக காவல்துறையும் சென்னை காவல்துறையும். ஓகே மனுஷ குறுக்கிடுறாரு. ஒரு செகண்ட் சார், மனுஷபுத்திரன். இல்லை அதாவது குணா, நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து போக்குவரத்து நெரிசல் அல்லது மக்கள் பெரிய அளவுக்கு வந்ததுடைய பிரச்சனையா, ஹீட் அதிகமானதுடைய பிரச்சனையா? இது ரெண்டையும் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. அதில் வந்து ஒரு 10,000 பேர் வெறுமனே நின்றுருந்தா கூட ஐயா ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்காவது சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி குழப்பமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. எப்படியாவது அரசை வந்து ப்ளேம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருந்தது. நீங்கள் வந்து இப்போ 10 லட்சம் பேர் வேணாம், 15,000 பேரே கூட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஹீட்டில் யாரும் அப்போ தாக்கப்பட மாட்டாங்களா? அப்புறம் எதை எடுத்தாலும் அனுமதிக்கக்கூடாதுங்கிறது அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக எனக்கு தெரியல. இப்போ நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் அவர் பல விஷயங்களில் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, அதை அனுமதிக்காதீங்க, இதை அனுமதிக்காதீங்க. இது ஒரு தீர்வு கிடையாது. சொல்யூஷன் நோக்கி நம்ம போகணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி எதையுமே அனுமதிக்காதீங்கன்னா அதை என்ன பண்ண முடியும்? அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு சொல்றேன். இப்போ நீங்க லிமிட்டட் ஆடியன்ஸ் சார் லிமிட்டட் ஆடியன்ஸ் கேட்க இல்ல ஒண்ணே சொல்லிடுறேன்.
இப்போ சுந்தரராஜன் வந்து இப்போ ஒரு லிமிடெட் ஆடியன்ஸை அலோவ் பண்ணலாம், அதை யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சஜஷன். இது மாதிரி விஷயங்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா கடந்த எத்தனை விஷயங்கள் தான் சார் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இது வந்து தொடர்ச்சியா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞருக்கு பேனா வைக்கணும்னா அனுமதிக்க கூடாதுங்கிறீங்க, ஒரு ஏர்போர்ட் வரணும்னா அனுமதிக்க கூடாதுங்கிறீங்க, எதைத்தான் சார் அனுமதிக்கணும்னு சொல்றீங்க? ஒண்ணுமே நடக்காது. ஆன்லைன் போர்ட்டல் போட்டு நீங்க வந்து மக்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் மக்கள் அலோவ் பண்ணிக்கணும் நான் சொல்றேன். ஆமா சார், அதெல்லாம் ஓகே, நீங்க அத கேட்கல சார். ஆனா அலோவ் பண்ண கூடாதுன்னு நீங்களே சொல்றீங்க. இது ஒரு அடிப்படை. சரி சார், நான் இன்னொருத்தர் கருத்தே சொல்லாம இருக்காரு, அவருடைய ஒபினியன் கேட்டுறேன். திரு சித்தண்ணன், ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க. இதில் வந்து க்ரௌடு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்று, வெயில் தாக்கம் இன்னொன்று. வெயில் தாக்கத்துக்கு தண்ணி வச்சுருக்கணும், பிஸ்கட்டை வச்சுருக்கலாம், ஃபுட் கோர்ட்டாக ஏதாவது அலோவ் பண்ணியிருக்கலாம், தண்ணி அவங்களுக்கான உணவுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இதெல்லாம் வந்து மாநகராட்சி ஹெல்த் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள், குறைபாடுகள். போலீஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இத்தனை லட்சம் பேர் வரக்கூடியதை போக்குவரத்தை சீர் செய்வது, வர்றதை எப்படி கண்காணித்து அனுமதிக்கிறாங்களோ அது மாதிரி போகிறத பாதுகாப்பாக போகிறத உறுதி பண்ண வேண்டியது போலீஸுடைய வேலை. அதை சரியாக செய்யலைன்ற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த 7000 பேர் அப்படின்றது போதுமான எண்ணிக்கையா? இல்லை, சொல்கிறவங்க எல்லாருமே ஆக்கப்பூர்வமான பல கருத்துக்களை சொன்னாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரும் சரி, மிஸ்டர் சுந்தரராஜன் சரி, மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் அரசியல் ரீதியாகவும் போலீஸ் மேலே அல்லது அரசாங்கத்து மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். இதில் முழுமையாக ஒரு நடுநிலையோடு பார்த்தோம்னா இதில் நிறைய உண்மைகள் தெரிய வரும். முதலாவதாக, இந்த நேற்றைய சம்பவத்தில் ஒரு 5 நபர்கள், அவங்க வயசில் கூட ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அகால மரணம் அடைந்து விட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இறந்து போன ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியிருக்கின்றார்கள். எனது கருத்துப்படி என்னென்னா, 5 லட்சம் ரூபாய் என்பது இது பத்தாது, காணாது. ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறதுனால இறந்து போன நபர்கள் ஒவ்வொருவருக்கும் அதை 10 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லாருமே வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மேலும் குறிப்பாக போலீஸ் மேலும் வைக்கிற மாதிரியே பேசினாங்க. இதில் கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்ததா, நடக்கலையா, அல்லது வசதிகள் செய்து கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். இதில் தமிழ்நாடு போலீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர், ஃபயர் சர்வீஸ், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி பல்வேறு மீட்டிங், ஒவ்வொரு மீட்டிங் எத்தனை மீட்டிங் வச்சுன்னு டேட்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது, பல்வேறு கோஆர்டினேஷன் மீட்டிங் வச்சு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இது வந்து ஒரு லிம்கா சாதனையை முறியடிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று நம்ம விமானப்படையினர் கேட்டுக்கொண்டதின் பேரில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கு சேர்ந்து ஒத்துழைத்து ஏகப்பட்ட மீட்டிங், குறைந்தபட்சம் ஒரு 30 மீட்டிங்காக இருக்கும் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லாமே போட்டு நல்லா பண்ணாங்க. சென்னை காவல்துறையை பொறுத்த மட்டில் ஒரு 8000 பேர் லா அண்ட் ஆர்டர் போலீஸும், ஒரு 1500 பேர் டிராஃபிக் போலீஸ் ப்ளஸ் ஹோம் கார்டு எல்லாம் வச்சு நல்ல திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் அழகாக பேரிகேட் போட்டு எந்த ஒரு அசம்பாத சம்பவம் நடக்கக்கூடாது, கூட்ட நெரிசல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள போலீஸ் ரொம்ப முன்னுதாரணமாக நைட்டும் பகலும் சாப்பிடாம அவங்க காலையிலேயே இருந்து நேற்று நைட் பூரா ஒரு பந்தோபஸ்த், அக்கறனால காலையில் 7 மணிலேருந்து பந்தோபஸ்து போட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பணியை சென்னை மாநகர காவல்துறையினர் செய்தார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே அரசாங்கமும் காவல்துறையினரும் சேர்ந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், உக்கிரமாக இருக்கும், தாங்கவே முடியாது, அதுவும் பீச்சு மண், ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கலாம், அதனால் நீங்கள் தலையில் தொப்பி வேணால் போட்டுக்கோங்க, ஒரு குடை கொண்டாங்க, போதிய வளையில் தண்ணியெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது ரிப்பீட்டடாக உங்கள் டிவியிலையும் சரி சோஷியல் மீடியாவிலும் சரி திருப்பி அதை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுபோக நீங்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட சொன்ன மாதிரி அந்த லூப் ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ தண்ணி வச்சாங்களா, தண்ணி வைக்கல, அதான் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, தண்ணி வந்து உள்ள மணலுக்கு அங்கே கொண்டு வைக்க முடியாது. அதனால் அந்த மெரினா பீச்சில் உள்ள லூப் ரோடில் அங்கே ஆரம்பித்து அதில் லேபர் ஸ்டேஜில் அந்த பக்கம் ஆரம்பித்து அங்கே இது வரைக்கும் நம்ம லைட் ஹவுஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லூப் ரோடு பூரா தண்ணி அங்கங்கே வச்சாங்க. மெயின் ரோடு காமராஜர் சாலையிலையும் நிறைய தண்ணி வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. 1000 மருத்துவர்கள்
ரெடியாக ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவங்கள பார்க்கணுமேனு வச்சுருந்தாங்க. ஏறத்தாழ 100 ஆம்புலன்ஸ் அங்கேயே இருந்தாங்க, செவிலியர்கள் அங்கே இருந்தாங்க. எல்லா விதமான எல்லா நடவடிக்கையும் எடுத்து இது இந்த ஒரு சின்ன அசம்பாவ சம்பவம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் நடந்து ஒரு 5 நபர்கள் இறந்து விட்டார்கள். உயிர் சாதாரணம் இல்லை, விலை மதிப்பற்றது. அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் குறை சொல்வதை கொஞ்சம் விட்டு விடணும். இப்போ நீங்கள் அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்கல அல்லது போலீஸார் நடவடிக்கை எடுக்கல, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு 5 இறப்புகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னோம்னா, அல்லது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டுச்சு, போலீஸ் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தில் 15 லட்சம் பேர் மெரினா பீச்சில் கூட்டினதில் எங்கேயாவது சாம்பேட் அப்படி நடந்து ஒரு மிதிவிட்டு யாராவது இறந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்டா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு எலண்டர் சிச்சுவேஷன், ஒரு தகராறு எங்கேயாவது ஒரு மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தகராறு நடக்கும், அல்லது ரவுடித்தனம் ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தகராறு அப்படி ஒரு சின்ன ஒரு சம்பவம் உண்டா? அதே மாதிரி கடல் பக்கத்திலேயே இருக்குது, கடல் பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாது, எந்த பட்ச பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. யாராவது தெரியாமல் போய் கடலில் போய் குழந்தையோ அல்லது யாராவது போய் அங்கே ட்ரவுன் ஆகிட்டாங்களா, கடலில் மூழ்கிட்டாங்களா? அப்படி இல்லை. இந்த 15 லட்சம் பேர் கூட்டினாங்களே, அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சம்பவம், ஒரு செயின் ஸ்நாச்சிங், ஒரு பாக்கெட் பிக்கிங் நடந்ததா? இல்லவே இல்லை. அது மாதிரி டிராஃபிக்கில் பின்னாடி சொன்னீங்க, அதை வரும்போது பார்த்த மாதிரி பின்னாடி போகும்போதும் பார்த்துருக்கணுமே அப்படி சொன்னீங்க. டிராஃபிக் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி நைட்டும் பகல் உழைச்சாங்க சார். எங்கேயாவது ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சின்ன பேர் ஒரு நபருக்கு காயம் ஏற்பட்டது அல்லது ஒரு நபர் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் உண்டா? இல்லவே இல்லை. அல்லது இந்த ஒரு 15 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெரரிசம், பயங்கரவாத தீவிரவாத செயல் செஞ்சோம்னா பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கலாம்னு சொல்லி யாராவது பண்ண முடிஞ்சுதா? இல்லை. எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட்டையும் பெற்று ஒரு 30க்கும் மேற்பட்ட கோஆர்டினேஷன் மீட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கூட வச்சு நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கைமீறிய விஷயம் அப்படிங்கிறது அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. முதல்ல சொன்ன அவர் ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் அவர்கள் கூட ரொம்ப சொன்னாங்க, பொதுமக்களும் கொஞ்சம் ஒரு கடமையோடு இருந்துக்கலாமே, கொஞ்சம் தண்ணி பாட்டில் வச்சிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெரினா பீச்சில் அந்த மணல்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஸ்டாம்பீட் ஆகல, மோதல் இல்ல, பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க, முன்னெச்சரிக்கை எல்லாம் பண்ணாங்க, இவ்வளவு கோஆர்டினேஷன் பண்ணாங்க, வேற ஏதே நடந்திருந்தா இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. கிரிட்லாக் அப்படின்றதுதான் சார் கோர் இஷ்யூ. இதுல வண்டி வாகனம் வெளியில போக முடியல, மக்கள் அதான் நான் சொல்றேன், கிரிட்லாக் அப்படிங்கிறது எந்த வெஹிக்கிள்லயும் ஏற்படல, மணிக்கணக்கில் நின்றுருக்காங்க. குணசேகரன், கிரிட்லாக் என்பது இந்த ஒரு ஏர் ஷோ முடிஞ்ச பிறகு திரும்பும்போது பொதுமக்கள் ஒரேடியா முண்டி அடிச்சு கொண்டு போகும்போது எந்த வெஹிக்கிள்னாலையும் கிரிட்லாக் ஆகல. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நடந்து போய் அங்கிருந்து வெஹிக்கிள்ல போனோம், அங்கிருந்து ட்ரெயின்ல போகணும் தான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. பொதுமக்களுடைய கூட்டம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராதாகிருஷ்ண சாலை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மியூசிக் அகாடமி அந்த சவேரா ஹோட்டல் அந்த சிக்னல் வரைக்கும் கம்ப்ளீட்டா, அதே மாதிரி சாந்தங்குள்ள பாத்தீங்கன்னா இங்க கிரீன்வேஸ் ரோடு வரைக்கும் பொதுமக்களுடைய கூட்டம் கம்ப்ளீட்டா நடந்து, ஏன்னா 15 லட்சம் பேர் ஒரு லிம்கா ரெக்கார்டுக்காண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு இது. அதனால பொதுமக்கள் நிறைய போனதுனால தான் டிராஃபிக் அங்கங்க ஜாம் ஆனது தவிர போலீஸார் ஒவ்வொரு பொதுமக்கள் போறவரையும் தடுத்து நிறுத்தி பண்ண முடியுமா? 8000 போலீஸ், 8500 பிளஸ் கொஞ்சம் ஹோம் கார்டு, ஆனா 15 லட்சம் பேர். ஸோ அதனால டிராஃபிக் போலீஸ் ஃபெயிலியர் என்பது சொல்றதுக்கு இல்லை, பொதுமக்களும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார். ஜெகதீஷ் சார் ஒரு நண்பர் கூட சொன்னார், நான் ஃபாரின்ல பார்த்தேன், கிட்டத்தட்ட 30 கோஆர்டினேஷன் மீட்டிங் சொல்லி போய் நான் போகல, போயிட்டு வந்தவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஒரே பாயிண்டாக இருந்துச்சு. உள்ளே வர்றவங்க, ஏன்னா நிறைய பேர் லேட்டாக வந்தாங்க, நாங்கள் எங்கே டிராஃபிக்கில் சிக்கிட்டாங்க. ஸோ 11 மணி 11:30 மணிக்கெலாம் சில பேர் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சில பேர் வெளியே போக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு என்ட்ரி ஒரே பாயிண்ட்ல தான் என்ட்ரி எக்ஸிட் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இவ்வளோ கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் போட்டவங்க பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை 1 மணிக்கு பிறகு ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அப்போ என்ட்ரி பாயிண்டே கிடையாது, ரெண்டுமே எக்ஸிட் பாயிண்ட் தான். அப்போ சார் அது ஒரே பாயிண்ட் தான் இருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வெளியே போகிறாங்க. நீங்கள் மெரினா பீச் ஃபுல்லாக நமக்கு தெரியும், எத்தனை சிலைகள் இருக்குன்னு தெரியும். இந்த நேரத்துல பல எக்ஸிட் பாயிண்ட்ஸ் உருவாக்கி இருக்கணும், நிறைய வைக்கிறேன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல மாதேஸ்வர் சார், அந்த மாதிரி இல்ல. என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஒரே பாயிண்ட் இல்ல, நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு என்க்ளோஷருக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட், அதுலயே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆக இது ஒரு அசாதாரணமான சம்பவம். இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போகும்போது ஹீட்ல தாங்க முடியாம டீஹைட்ரேஷன் ஆச்சு, அல்லது நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட சொல்றாங்க சில ஹெல்த் ரீசன்ஸ் கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு எஃபெக்ட் மாதிரி இந்த மரணம் ஏற்பட்டு விட்டது. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்.
ஆனால் உண்மையில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ. ரொம்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு 5 மரணங்கள் அப்படிங்கிறது பியாண்ட் கண்ட்ரோல். ஏன்னா இந்த முன்னாடி ஒரு ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் நடந்து போச்சு. இதை வச்சு போலீஸ் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க அப்படின்னா அது அரசியல் தான். குற்றம் காண வேண்டும், அல்லது இதில் ஏதாவது சொல்லி வந்தோன்னா நம்ம ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்களே தவிர அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்கல. எதிர்க்கட்சிகள் என்பது எதிர்க்கட்சிகளாக இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவா சஜஷன் சொன்னோம்னா இதுல இருந்து நமக்கு ஒரு அவங்களுடைய ஆலோசனைகளை சொன்னா நல்லா இருக்கும். ஏன் முதலமைச்சர் கூட என்ன சொன்னாங்க, இப்படி நாங்க இவ்வளவு ஏற்பாடு செஞ்சோம், நான் இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், இதுல இருந்து சில பாடம் கற்றுக்கிட்டோம், இனிமேல் வரக்கூடிய விஷயத்துல இன்னும் ரொம்ப முனைப்பாக இருந்து நல்லா எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படிதானே சொன்னாங்க. நன்றி சார், நன்றி சார். திரு மாதேஸ்வரன், அது விட்டு உடனே இது ஏர்ஃபோர்ஸ் 92வது அனிவர்சரிக்கான இது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் நிறையவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மக்கள் இவ்வளோ பேர் வந்து பார்க்கணுங்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வத்தை அதை பாராட்டணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி மக்களுக்கு போய் சேரணுங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்டிவ். அது மிலிட்ரி பற்றி தெரியணும், ஏர்ஃபோர்ஸை பற்றி தெரியணுங்கிறது அது ஒரு ஆப்ஜெக்டிவ். அதெல்லாம் நல்லாவே நடந்திருக்கு. உயிர்கள் அந்த கடைசி இதில் இந்த மாதிரி ஆனது ஒரு துரதிருஷ்டமான இது. ஆனால் அதுக்காக ஓவரால் ஈவெண்ட்டே குறை சொல்லக்கூடாது, இதில் பாலிடிக்ஸும் ப்ளே பண்ணக்கூடாது. இதிலிருந்து லெசன்ஸ் எடுத்து அடுத்த தடவை நடக்கும்போது எப்படி நல்லா பண்ணணுங்கிறதான் பார்க்கணுமே ஒழிஞ்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. சுந்தர், நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் சென்னையில் நடத்துவதாக இருந்தால் ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்து நடத்த வேண்டும். அப்படி அதுதான் முடியாட்டி சென்னை நடக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான். இன்னைக்கு சென்னையை நாம் வந்து இந்த புதிய 22ஆம் நூற்றாண்டில் சென்னையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை சித்திரை திருவிழாலாம் இதை விட பெரிய கூட்டம். இது அளவுக்கு எண்ணிக்கை தோராயமா தான் சொல்ல முடியும். பிரம்மாண்டமான கூட்டங்களை சமாளிக்கிறாங்களே. சித்திரை திருவிழா நடைபெறுவது மதுரையில். அங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60%. நேற்று சென்னையில 82%. சென்னை ஒரு கோஸ்டல் சிட்டி, ஒரு கடற்கரையோர நகரம். இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சதவீத ஈரப்பதம் மிக அதிகமாக இருக்கும். சதவீத ஈரப்பதமும் வெப்பமும் சேரும் பொழுது ரெட்பர்ட் வெப்பநிலை உருவாகும். மதுரையில உருவாகாது. உருவாகுறதுக்கு ரொம்ப இன்னும் காலமாகும். உருவாகும் சொல்றதுல காலமாகும். சித்திரை திருவிழாவில் அழகர் ஆத்துல காலையில 8 மணிக்கு அல்ல 7 மணிக்கு 10 லட்சம் பேர் கூடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அந்த 10 லட்சம் பேர் காலை 7 மணிக்கு கூடுவாங்க. 10 மணிக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ரெண்டாவது, மதுரை வந்து கோஸ்டல் டவுன், கோஸ்டல் சிட்டி கிடையாது சென்னை மாதிரி. அதான் சொல்றேன், சென்னையை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து சென்னையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி, நன்றி, நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி, நன்றி, நன்றி. முடிச்சிடலாம் இல்லையா? ரொம்ப நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.